கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். இன்னும் சொல்றேன், கடந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தலிலும் திமுகவுக்கு நீங்க வெற்றியை கொடுத்த தமிழக மக்களை சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் யோசிங்க. 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 39 தொகுதியில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சியில் அமர்த்தினீர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் பதவிக்கு கொண்டு வந்தீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40. ஆக 3 தேர்தலில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. உங்களுக்கு மாறாக என்ன கிடைச்சது? என்ன கொடுத்தாங்க? என்ன செஞ்சாங்க? ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு நல்லது இல்ல. தேர்தலுக்கு முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி? 505 வாக்குறுதிகள் கொடுத்தார் முதலமைச்சர். ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் நான். இந்த புத்தகத்தை நீங்க எல்லாம் படிக்கணும்டா தம்பிங்களா. இது ஆன்லைன்ல இருக்கு. இது பேர் என்ன தெரியுமா? போன மாசம் தான் போட்டேன் இந்த புத்தகத்தை, வெளியிட்டேன். விடியல் எங்கேன்னு. ஏன்னா நம்ம முதலமைச்சர் விடியல் ஆட்சி விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. நான் கேட்கிற கேள்வி, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் என்ன தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள். 505 வாக்குறுதியில் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 மாதங்கள் ஆகிறது. இன்னொரு 6 மாதம் தான் இருக்கு. இந்த 50 மாதங்களில் 4.5 ஆண்டுகளில் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்றியது வெறும் 66 தான். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். அதை நான் தெளிவாக புள்ளி விவரங்கள் வைத்து நான் வெளியிட்டிருக்கின்றேன். இது இன்னைக்கு வரைக்கும் யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இதுல 505ல வெறும் 66னா எத்தனை விழுக்காடு தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 13 விழுக்காடு, 13%. அவ்வளவுதான். 87 விழுக்காடு நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் சொல்றது, நாங்கள் 98 விழுக்காடு நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். இவர்களாம் அந்த பொறுப்புக்கு தகுதியானவரா? பொய்ய சொல்றாங்க. மனசாட்சி இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள், நீங்க யார் வந்தாலும் சரி பரவாயில்ல, யார் சொன்னாலும் சரி பரவாயில்ல, யார் பொய்ய சொன்னாலும் பரவாயில்ல, யார் கொள்ளடிச்சாலும் பரவாயில்ல. தேர்தலுக்கு முன்பு வந்து 1000 2000 கொடுப்பாங்க. இதுதான் நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தான் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க எதிர்காலம் மட்டும் இல்லம்மா, உங்க பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் எதிர்காலத்தை நான் சொல்றேன். நான் இந்த புத்தகத்தில் வெறும் 13% தான் அவங்க வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க. 13% தான். எவ்வளவு தெரியுமா? ஒரு எக்ஸாம் எழுதணும்னா எவ்வளவு பாஸ் மார்க்? 35% வாங்கணும். 35 மார்க் வாங்கணும் 100க்கு. ஆனா திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு? வெறும் 13 மார்க் தான் வாங்கியிருக்கு. ஃபெயில் ஆயிடுச்சு திமுக. ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? ஆட்சிக்கு வர தகுதியற்றவர்கள், தகுதியை இழந்து விட்டார்கள். ஃபெயில், வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. ஃபெயில் ஆயிடுச்சு திமுக. பொய்யை சொல்லி பொய்யை மட்டும் தான் நம்பிக்கொண்டிருக்கிறது திமுக. வேற எதுவுமே கிடையாது. எதுவும் செய்யல. நான் சொன்னேன்ல, 4 நாள் டெல்டா போய் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த ஒரு ஓடையோ ஆறோ ஒரு காவாயோ தூர்வாரல. தூர்ந்து போயிடுச்சு. தண்ணி கடைமடைக்கு கூட வரல. விவசாயிகள் கதறி கொண்டிருக்கின்றார்கள்.